திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய இறுதி சுற்று நிலவரத்தை இப்ப நம்ம பார்த்திடலாம். திருநெல்வேலியில திமுக சார்பில் சுப்பிரமணியன், அதிமுக சார்பில் தச்சை கணேசராஜா, நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் சத்யா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் RS முருகன், புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய பெயர் சாம் கிருஷ்ணசாமி. இப்படி 5 முனை போட்டி அங்க நிலவுது. 5 முனை போட்டி அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட களத்துல மும்முனை போட்டி ரொம்ப கூர்மையாக இருக்கு. திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 பேருக்கு இடையில இங்க கடுமையான ஒரு போட்டி நிலவரதை பார்க்க முடியும். முதல்ல ஷியாம் கிருஷ்ணசாமியினுடைய ஓட்டு வங்கியை பார்த்தலாம். புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரை பொதுவாக தென் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதியில் ஓரளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தினுடைய வாக்குகள்ல ஒரு பகுதியை கணிசமான அளவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இன்னொன்று ஷியாம் கிருஷ்ணசாமியை நேரடியாக போட்டிடுறதுனால அவருக்காக வேலை செய்யக்கூடியவர்களும் கொஞ்சம் ஆர்வமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியும். இருந்தாலும் அவர் போட்டி களத்துல மும்முனை போட்டியில இல்லை. மும்முனை போட்டிங்கிறது திமுக, அதிமுக, தாவேகா அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டேன். தாவேகா ஏன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான மேஜர் ரோல் பண்ணுதுன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பில் இங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர் RS முருகன் ரொம்ப வலிமையான நபர். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணக்கூடியவர், அரசு ஒப்பந்ததாரராக இருந்தவர். ஆரம்ப காலகட்டத்தில் அதிமுக, அதற்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழகம், திமுக சீட்டுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனா அவருக்கு சீட்டு கிடைக்கல. சீட் கிடைக்காத சூழல்ல அவர் அங்கிருந்து நேரடியாக விஜய் கட்சியில் இணைந்தார். இணைந்த கையோடு வேட்பாளரானார். கிட்டத்தட்ட பெரிய அளவுல செலவு செய்கிறார். தொகுதிக்குள்ள வலுவான வேட்பாளராக, வலிமை மிக்க வேட்பாளராக, பொருளாதார ரீதியாகவும் பார்க்கப்படுகிறார். சோ இந்த 3 பேருக்கு இடையில திமுக, அதிமுக, தாவேகா இடையில இங்க கடுமையான போட்டி நிலவுது. திமுகவுக்கு வழக்கமாக கிடைக்க வேண்டிய அந்த மிக கணிசமான வாக்குகள்ல ஒரு சேதத்தை RS முருகன் ஏற்படுத்துகிறார். அதே நேரத்துல இதுக்குள்ள இன்னொரு நுணுக்கமான அரசியல் இருக்கு. திமுக வேட்பாளர் சுப்பிரமணியன் பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே நேரத்துல அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய தச்சை கணேசராஜா அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய முருகன் அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் என்றாலும் அந்த சமூக வாக்குகளை பிரித்தாலும் கூட அதை தாண்டி தாவேக்காங்கிற ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதுக்கு ஜாதி மதம் என்கிற எல்லைகளை எல்லாம் கடந்து எல்லா சமூகத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய ஓட் பேங்க எடுத்துட்டு வருது. சோ அதனால இங்க களம் மும்முனை போட்டியாக மாறி இருக்கு. திமுக, அதிமுக, தாவேகா என்பது ரொம்ப க்ளோஸா இந்த தேர்தல்ல, இந்த தொகுதியில ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. பொதுவா நீங்க கடந்த 4 சட்டமன்ற தேர்தல்களா இருக்கலாம், பழைய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளா இருக்கலாம், ஒவ்வொரு தேர்தலா எடுத்து பார்த்தாலும் கூட அதிமுகவுக்கு குறைந்தபட்சம் 65,000 வாக்களும், திமுகவுக்கு 70,000 முதல் 80,000 வாக்களும் இந்த தொகுதியில கணிசமாக இருக்கு. சோ விஜய் இந்த இடத்தையும் உடைக்கிறாரு, பல சமூக மக்கள் வாக்களை புதிதாக கொண்டு வர்றாரு. சோ அதனால இங்க களம் மும்முனை போட்டியாகவும் இழுபறி அப்படிங்கக்கூடிய சூழலுக்குள்ளும் போகிறது. சோ களத்தை பொறுத்தவரை திமுகவினுடைய சுப்பிரமணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தச்சை கணேசராஜா, அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய முருகன், இந்த 3 பேரில் யார் வேண்டுமானாலும் ஜெயித்து விடலாம் அப்படிங்கிறதா இங்க கள யதார்த்தம். மூவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசங்களும் சில ஆயிரங்களுக்குள்ளதாக தான் இங்க இருக்கும். அப்படி யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் என்பதால் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய கள யதார்த்தமாக இறுதி சுற்றினுடைய நிலவரமாக நாம் பார்க்கிறோம். திருநெல்வேலி இழுபறி.